வெல்கம் டு KLBiologyNEET. இன்னைக்கு நம்ம காணொளியில் இரத்த சுற்றோட்டம் வகைகளை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிணநீர் அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WBC செல்கள் இருக்கின்றன, ரத்தத்தில் இருக்கக்கூடிய WBC செல்கள். அல்லது நம்ம இப்படி ஆன்சர் பண்ணோம், RBC இரத்த தட்டுக்கள் மற்றும் புரதங்கள் இல்லாத இரத்தத்தை நம்ம நிணநீர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை திசு திரவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இரத்த சுற்றோட்டம் இதை நம்ம நிறைய வகையாக வகைப்படுத்த முடியும். என்னென்ன பார்த்தீங்கன்னா, திறந்த வகை. இந்த திறந்த வகை இரத்த சுற்றோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதயம் இருக்கிறது, ஆனால் அதில் தமனிகளோ சிரைகளோ போன்ற இரத்த நாளங்கள் இரத்த குழாய்கள் இல்லை. அப்போ இரத்த குழாய்கள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இரத்தமானது சிரைகள்லையோ தமனிகள்லையோ போகாமல் அது நேராக நம்மளோட அந்த ஈமோசீல் என்ன சொல்லக்கூடிய உடல் குழியில் விழுந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரத்த சுற்றோட்ட வகை யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரோபோடுகள், கணுக்காலிகள் சொல்லுவோம் நம்ம தமிழில், ஆர்த்ரோபோட்ஸ் அவங்களுக்கும், மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொலாஸ்க் அவங்களுக்குமே இருக்கிறது. சரியா குழந்தைகளே? ஸோ இவங்களுக்கு பிளட் வெசல்ஸே கிடையாது. அப்போ நேராக ரத்தம் எங்கே போகுது? அந்த உடல் குழியில் போய் விழுது. அப்படின்றது திறந்த வகை சுற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மூடிய வகை சுற்றோட்டம் அப்படின்னா என்னன்னு படிப்போம். மூடிய வகை அப்படின்னா என்ன? ஹார்ட்லேருந்து உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் ஆர்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கேப்பலரிஸ், அந்த மாதிரி நிறைய பிளட் வெசல்ஸ் மூலயமா மட்டுமே ரத்தங்கள் செல்லப்படுது அப்படின்னும் போது தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம்? மூடிய வகை சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூடிய வகை சுற்றோட்டம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னலீட்ஸ், முதுகெலும்புள்ளவை, வெர்டிபிரேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம்? இந்த மாதிரியான மூடிய வகை சுற்றோட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மூடிய வகை சுற்றோட்டத்தை இன்னும் இரண்டாக நம்ம வகைப்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை சுற்றோட்டம். இந்த ஒற்றை சுற்றோட்டம்ல அவங்களுக்கு ஒரு ஆரிக்கலும் ஒரு வென்ட்ரிக்கலும் மட்டுமே உள்ளது. அப்போ என்ன ஆகும்? அது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தமாக இருக்கலாம், ஆக்சிஜன் ஏற்றப்படாத இரத்தமாக இருக்கலாம். இரண்டும் ஒன்றா இங்கே கலக்குது, அதுலேருந்து திரும்பி வெளியே வருது, உடல் முழுதும் சுற்றோட்டம் ஆகிறது. இந்த மாதிரியான ஒற்றை சுற்றோட்டத்தை நம்ம யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மீன்களில் நம்ம பார்க்கலாம். சரியா குழந்தைகளே? இப்போது இரட்டை சுற்றோட்டம் அப்படின்றத பற்றி படிக்கலாம். இந்த இரட்டை சுற்றோட்டமும் முழுமையானது இல்லை முழுமையற்றது, அந்த மாதிரியும் நம்ம பிரிக்க முடியும். இப்போ முழுமையற்ற இரட்டை சுற்றோட்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டிலியன்ஸ். முழுமையற்றது இது அவங்களுக்கு இரண்டு ஆரிகள் இருக்கின்றன, ஆனால் ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்குது. இப்போ இங்கே ஆக்சிஜன் பிளட் வருது, இங்கே ஆக்சிஜன் அற்ற பிளட் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். ரெண்டும் ஒரே வென்ட்ரிக்கலில் தானே விழுது. அந்த மாதிரியான இரத்த சுற்றோட்டத்தை தான் நம்ம முழுமையற்ற இரட்டை சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இது நம்ம ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் நம்ம கிராக்கடைல், அது தவிர மற்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான முழுமையற்றது தான் இருக்கும். இப்போ முழுமையான சுற்றோட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இரண்டு ஆரிகளும் இரண்டு வென்ட்ரிகளுமே இருக்கின்றன. அப்போ இந்த பக்கம் உங்களுக்கு என்ன ஆகுது? ஆக்சிஜன் உள்ள பிளட்டும் இந்த பக்கம் ஆக்சிஜன் இல்லாத பிளட்டும் சுற்றோட்டத்தில் செயல்படுகின்றன இல்லைங்களா? இதுதான் முழுமையானது. இது பாலூட்டிகள் எனப்படுகின்ற மேமல்ஸ்கள், பறவைகள் மற்றும் முதலைகள், இவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது. இதையும் நம்ம இரண்டாக பிரிக்கிறோம் குழந்தைகளே. இதில் நுரையீரல் சுற்றோட்டம், உடல் சார்ந்த சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நுரையீரல் சுற்றோட்டம்
நுரையீரல் சுற்றோட்டமானது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது வென்ட்ரிக்கல்ல ஆரம்பிக்கிறது. வலது வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகுது? நுரையீரலுக்கு போகுது இரத்தமானது. அங்கே சுத்திகரிக்கப்பட்டு அங்கேருந்து இடது ஆரிக்கலுக்கு போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நுரையீரல் சுற்றோட்டம். ஸோ இது வந்து வலது வென்ட்ரிக்கல்ல ஆரம்பித்து இடது ஆரிக்கல்ல முடியுது. அடுத்தது உடல் சார்ந்த சுற்றோட்டம், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் சுற்றோட்டம் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆரம்பித்து பெரிய சிரை தமனி மூலயமா, பெரிய தமனி மகா தமனின்னு சொல்லுவோம் இல்லையா, அயோட்டா, அது மூலயமா எல்லா பகுதிகளுக்கும் சுற்றோட்டமானது ரத்தத்தை அனுப்பி அதுக்கப்புறம் அங்கேருந்து அசுத்தமான ரத்தத்தை கொண்டு வந்து வலது ஆரிக்கல்ல நிரப்புகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? உடல் சுற்றோட்டம். இது எங்கே ஆரம்பிக்கிறது? இடது வென்ட்ரிக்கல் ஆரம்பித்து வலது ஆரிக்கலில் முடிகிறது. உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளே? இப்போது எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் அளியுங்கள். முழுமையற்ற இரட்டை சுற்றோட்டம் எந்த உயிரினத்தில் காணப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கான விடையை நீங்கள் எனக்கு அனுப்புகிறீங்களா குழந்தைகளே? உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்க்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் போன்றவற்றில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி குழந்தைகளே.